Packing machine la நிறைய பேரோட சந்தேகம் சார் சென்டர் சீல் எப்படி இருக்கும் 3 சைடு சீல் எப்படி இருக்கும் 4 சைடு சீல் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு புதுசா மிஷின் வாங்க வரவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ நம்ம காட்ட போற இந்த கவர்ல இந்த சந்தேகத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். சென்டர் சீல் இப்போ இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா மேல்புறம் கீழ்புறம் சீலா இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்புறம் சீலா இருக்கு. இது வந்து சென்டர் சீல். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3 சைடு, அதாவது மேல்புறம் கீழ்புறம் சைடுல மட்டும் சீலா இருக்கும், ஆனா சென்டர்ல சீலா இருக்காது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 3 சைடு தான், மேல்புறம் கீழ்புறம் சைடுல மட்டும் சீலா இருக்கும், அதாவது ஒரு சைடு. அதனால 3 சைடு சீலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 சைடு சீல். 4 சைடு பாத்தீங்க அப்படின்னா மேலே மேல்புறம், அடுத்தது கீழே, லெஃப்ட் ரைட். இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்காது. சோ 4 சைடு சீலிங். இப்போ இந்த 4 சைடு சீலிங் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகமா எங்க யூஸ் ஆகும்? மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா டிடர்ஜென்ட் லிக்விடுக்கு ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும். அடுத்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி டிடர்ஜென்ட் பவுடர், சர்ஃப் எக்ஸல், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எல்லா வகையான கம்பெனிஸும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 4 சைடு சீல். இந்த மாதிரி எல்லா வகையான சீலும் பேக் பண்ற மிஷின் வேணுமா? விஐபி கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா வகையான தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே கம்பெனி விஐபி மிஷினரிஸ்.